நாள் மாறிவிடும், எல்லாமே ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதும். எதுவுமே கைமீறி போனாலும் கூட, எதுவும் யாரும் நம்மை ஒன்றுமே செய்துவிட முடியாது. அந்த நம்பிக்கை எண்ணமே நம்மை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, காலையிலேயே உனக்கு நல்லது செய்ய உன் அப்பா ஷிரடியிலிருந்து வந்துவிட்டேன் என் பிரியமே. இன்றே இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வரும். மிக பெரிய மகிழ்ச்சி என்னுடைய பிரியமான குழந்தைக்காகவே காத்திருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பாதையை மாற்ற பழகு. உன்னுடைய வாழ்வு தானாகவே மாறிவிடும். நீ மிக பொக்கிஷமான பிள்ளை, என்னுடைய பிள்ளை. உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் சந்தோஷமாக மாற்ற நான் முடிவு செய்துவிட்டேன். என் அன்பு பிரியமே, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது, நடக்கவும் முடியாது. எது உன்னை நெருங்க வேண்டுமென்றாலும் என்னுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் உன்னை நெருங்க முடியும். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவே முடியாது. எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டே இரு. எந்த கஷ்டம் வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டே இரு. எப்படியும் உன்னுடைய வாழ்வில் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக நீ காண்பாய். எது வந்தாலும் எதிர்த்து போராட கற்றுக்கொள் என் பிரியமே. போராட்டம் மட்டுமே வாழ்க்கையல்ல, போராட்டம் மட்டுமே வாழ்க்கையும் அல்ல, போராடினால் கிடைக்காத வாழ்க்கையும் அல்ல. இதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? எப்படி சாவியே இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதே இல்லையோ, அதே போலத்தான் தீர்வுகளே இல்லாத பிரச்சனைகளையும் கடவுள் உருவாக்குவதுமில்லை, உனக்கு கொடுப்பதும் இல்லை. தீர்வுகளை தேடி தேடி கண்டுபிடி. பிரச்சனைக்குள் தொலைந்து மட்டும் போய் விடாதே. ஆம் என் பிரியமே, உனக்கு வரும் பிரச்சனையிலேயே மூழ்கியும் போய்விடாதே. எதுவும் அதுவாகவே நடக்கும் என்று காத்திருக்காதே என் பிரியமே. சில சமயங்களில் உனக்கு தேவையானதை நீதான் நடத்தி செல்ல வேண்டும், நீதான் நகர்த்தி செல்ல வேண்டும். தவறி போனதை பற்றி எப்பொழுதும் கவலைப்படாதே என் பிரியமே. கவலைப்படுவதால் அது திரும்ப கிடைக்கப் போவதே இல்லை. எப்பொழுதும் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அது உனக்கு ஒரு பயனையும் தரப்போவதே கிடையாது. எல்லா மனிதர்களையும் எப்பொழுதுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. அது ஒருபோதும் நடக்கப் போவதே கிடையாது. எது வந்தாலும் எதிர்த்து போராடும் குணத்தை வளர்த்து கொண்டேயானால் போராட்ட குணம் உடைய உனக்கு தோல்வியே தோற்று போகும். தோல்வியே உன்னை நெருக்க பயப்படும். உன்னை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும், தாராளமாக நினைத்தும் கொள்ளட்டும். கரை படிந்த கண்ணாடியில் தெரியும் அழுக்கு எப்படி உன் முகத்திற்கு சொந்தமில்லையோ, அதே போலத்தான் உன்னை பற்றிய மற்றவர்களின் எண்ணங்களும் உனக்கு சொந்தமில்லை என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தா, யாருமே தவறு செய்யக்கூடாதவர்கள் அல்ல. வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் உன்னையும் அறியாமல் ஒரு சில தவறுகளை நீ செய்து விடுகிறாய். அதனால்தான் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் அப்பொழுதுள்ள விஷயங்களை ஆதாரமாக கொண்டு உன் சக்திக்கேற்ற அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் உண்மையாகவும் தேர்ந்தெடுக்கத்தான் உன்னால் இயலும். நீ தேர்ந்தெடுத்தது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பின்னாளில் அது வேறு விதமாக மாறிவிட்டால் அதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நடப்பது அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. காரணமில்லாமல் எதுவுமே நடப்பதில்லை. அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்பதை விட கடந்து செல்வது என்பது மிக மிக புத்திசாலித்தனமான செயல். தவறிப்போன எதற்காகவும் கலங்காதே, கவலைப்படாதே என் பிரியமே. உனக்காக என படைக்கப்பட்டிருந்தால் அது தள்ளி போகலாமே தவிர நிச்சயமாக
தவறுவதே கிடையாது, ஒருபோதும் கிடைக்காமல் போகாது. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லைதான் என் பிரியமே, எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லைதான். ஆனால் வந்த எதுவும் உன் வாழ்க்கைக்கு தேவையான எதையுமே சொல்லிக் கொடுக்காமல் விடுவதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எது வந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். கலங்கி போய் அங்கேயே நின்று விடாதே. வாழ்க்கை என்பது உன்னுடைய உள்ளங்கையின் ரேகையில் அல்ல என் பிரியமே, உன்னுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையில் தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்வு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வு உன் கையில் தான் இருக்கிறது, உன் கையில் தான் உள்ளது. நேரம் சரியில்லை என்று சொல்வதெல்லாம் வீணான வார்த்தைகள் என் பிரியமே. நீ சரியில்லை என்பதுதான் உண்மையான வார்த்தை. உன்னுடைய இயலாமைக்கும் தோல்விக்கும் நேரத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்காமல் உன்னுடைய விடாமுயற்சியால் அனைத்தையும் மாற்றிக்காட்டு. அனைத்தையும் மாற்றும் வல்லமை உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. வெற்றி என்பது இறுதியல்ல என் பிரியமே, வெற்றி என்பது இறுதியும் அல்ல, தோல்வி என்பது உறுதியும் அல்ல. உழைக்க தயாராக இருக்கும் கரங்களுக்கு எத்தனை தோல்விகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை அதிகமாகவே இருக்கிறது. எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க பழகு என் பிரியமே. உற்சாகமாக இருக்க பழகுவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதற்கான முதல் படி என்பதை புரிந்து கொள். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தீராத நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அந்த நம்பிக்கையே அவர்களை மிக பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். என் அன்பு பிரியமே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை எதிர்பார்ப்பது தவறில்லை என் பிரியமே, தவறு இல்லைதான். ஆனால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் பாராட்டுகளை எதிர்பார்ப்பது மிக பெரிய தவறு. மற்றவர்களுடைய பாராட்டுக்கும் பழி சொல்லுக்கும் செவிசாய்த்தால் மகத்தான வெற்றிகள் எதையுமே உன்னால் பெற்றுவிடவே முடியாது. மனதை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீ வைத்திருந்தாலே போதும், வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை நிச்சயமாக உன்னால் புரிய முடியும். மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க நீ நினைத்தால் முதலில் அதன் முழுமையான போக்கை அறிந்திருக்க வேண்டும் என் பிரியமே. மன இயல்பை பற்றி கொஞ்சம் கூட தெரியாமல், அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அதை அடக்க வேண்டும் என்று நினைப்பதில் எந்த பயனுமே கிடையாது, எந்த பயனும் இல்லை என் பிரியமே. செய்யும் செயலில் நீ எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தாலும் கூட நீ எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்காத போது நீ தோல்வியடைந்ததாகவே உணர்கிறாய் என் பிரியமே. நீ செய்யும் எதற்கும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே, அது நிச்சயம் உன்னை தோல்வியாளராக மாற்றிவிடும். உன் மனதை நம்பிக்கையாக வைத்துக்கொள். நீ தைரியசாலியாக இங்கே வாழ்ந்து விடலாம். தவறு செய்து கொண்டே இருப்பவர்களும், மற்றவர்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டே இருப்பவர்களும், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டாம் என்று நினைப்பவர்களும் தான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே, கண்ணீர் சிந்திக்கொண்டே, வேதனைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள்தான் மனவேதனையோடு எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கையை கழிக்க வேண்டும். ஆனால் நீ என்னுடைய பிள்ளை, உன் எண்ணம் என்ன என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் மனநிலை என்ன என்பதும் எனக்கு மிக தெளிவாகவே புரியும். அப்படி இருக்கும் பொழுது உன் மனம் ஏன் இத்தனை போராட்டமாக இருக்கிறது என் பிள்ளையே? நீதான் எந்த தவறும் செய்யவே இல்லையே என்று உன் அப்பாவிற்கு தெரியாதா? பின் ஏன் நீ எதற்காக அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இங்கு நீ யாருக்காகவும் பயப்பட தேவையே இல்லை. உன்னை நிரூபிக்க யாருக்குமே நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னுடைய மனசாட்சிப்படி உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படிதான் நீ நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே. பிறகு ஏன் மன வருத்தத்தோடு தலை குனிந்து நிற்கிறாய்? தலை நிமிர்ந்து வாழ பழகு, தைரியமாக இருக்க பழகு.
கோழையாக இருக்காதே, நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன். நான் எதற்குமே யாருக்கும் பணிந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தவறே இழைக்கவில்லை. நான் சாயியின் பிள்ளை. எனக்கு துணையாக எப்பொழுதும் என் சாயி தேவா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தைரியமாக வாழப் பழகு. யாரிடமும் எதையும் கேட்டு கையேந்தி நிற்காதே. நான் உன்னை நிற்கவும் விடமாட்டேன். அது பணமானாலும் சரி, பாசமானாலும் சரி, எதுவானாலும் சரி, மற்றவர்களிடம் கையேந்தி நிற்காதே. அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் சரியான தருணத்தில் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது உனக்கு உணர்கிறாய்தானே? அப்படியென்றால் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. முடிந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருப்பதையும் இழந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இருப்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு வந்திருப்பதை வைத்துக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார். இது நாள் வரை உன்னை விட்டு விலகியதும் இது நாள் வரை நீ இழந்ததையும் கூட மிக மகிழ்ச்சியாக அடைய வைப்பேன் உன் சாயி தேவா. நான் இருக்கும் வரை நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதும் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், பாராட்டப்படுவாய். உன்னை வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். மற்றவர்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் உன்னால் கெடுதல் வந்தது என்று இருக்காமல் பார்த்துக்கொள். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, நிழல் போல் உன்னை எப்பொழுதும் அது தொடரும் என்ற புரிதல் மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லவனாகவே இருப்பாய். நீ என்னதான் இறைவனை கும்பிட்டாலும் உன் கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உனக்கு வருவதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்ந்துதான் தீர வேண்டும் உன் வாழ்க்கையை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் எல்லாம் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ இறைவனுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஆனால் நீ செய்த பாவ புண்ணியங்களுக்கு பயப்பட கற்றுக்கொள். ஏனென்றால் இறைவன் கூட மன்னித்து விடுவார். ஆனால் நீ செய்த பாவ புண்ணிய கணக்கு எப்பொழுதும் உன்னிடம் திரும்பி வந்தே தீரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதற்குமே கலங்காதே. உன்னுடைய ஆசை பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் நிறைவேற்றும் பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது கண்டிப்பாக அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இரு. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் என்ன கூறினாலும் உன்னை சுற்றி யார் உன்னை வசைப்பாடினாலும் அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே அப்படி உத்தமராக இருந்து விடுவதும் இல்லை. அனைவரிட்டுமே ஒரு குற்றம் குறை இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கை அப்படியே உத்தமராக எல்லோரையும் வாழ விடாது. எனவே யார் உன்னை குறை கூறினாலும் அதை மனதில் போட்டு வாங்கி கொண்டு குழம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதை விட அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்வதுதான் உன் வாழ்க்கைக்கும் உன் மனதிற்கும் நிம்மதியாகவே இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும் சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். தவறு செய்து உன் மதிப்பை இழந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. சில வாய்ப்புகள் உன்னை சோதிப்பதற்காகத்தான் இருக்கலாம். எனவே தீர்க்கமாக சிந்தித்து செயல்படு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளாகவே இருக்கும். அனைத்தையும் நமதாக்கிக் கொள்ளலாம். என் அன்பு பிள்ளையே, உன்னை போல் நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? உன்னை மாதிரியே பல பேரும்
என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லையே என்று புலம்பி தவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தவித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது நான் கூறித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. ஏனென்றால் உன் வாழ்வு நீ முன்பு இருந்தது விட இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கே அந்த விஷயமும் புரியும். அந்த வரிசையில் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாளாகத்தான் உன் வாழ்வு இருக்கும். இனி நீ தொட்டதெல்லாம் துடங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். என்னை மட்டுமே நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் எப்பொழுதுமே வருந்தாதே, கவலைப்படாதே, வேதனைக்கு ஆளாகாதே. நீ நினைப்பதையெல்லாம் கொடுப்பதற்கும் உனக்கு கொடுப்பதையெல்லாம் உனக்கு நினைக்க வைப்பதற்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் பிரார்த்தனையாக வை. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் கர்மத்தின் தீவிரம் குறைந்து விட்டது. உன்னுடைய கர்மத்தின் தீவிரம் குறைந்தது என்றாலே உன் வாழ்வில் நல்லது நடக்க ஆரம்பமாகப் போகிறது என்றுதான் அர்த்தம். என்னை முழுவதுமாக நம்பி என்னை சரணடைந்த உனக்கு தேவையானதை வழங்கத்தான் உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் ஆவலோடு வழிமேல் விழி வைத்து அமைதியாக இருக்கிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மனதில் பூரிப்பையும் பார்ப்பதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே சுயநலம் இல்லாமல் இரு. மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை செய். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நான் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்ற தலைகணத்தோடும் சுயநலத்தோடும் எப்பொழுதுமே இருக்காதே. ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. அந்த தேவையை நிறைவேற்றி அனைத்தையும் உனக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நான் செயல்படுத்துவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்வாய் என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே உன் வாழ்வில் உனக்கு தேவையானது என்ன, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது என்ன என்பதை நான் சர்வ நிச்சயமாக அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை வந்து என்னிடம் நான் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் நிரம்பி இருக்கிறது என்று என்னிடம் வந்து ஒவ்வொன்றாக நீ கூற வேண்டிய அவசியமே இல்லை. உன் மன ஆறுதலுக்கு வேண்டுமானால் நீ என்னிடம் வந்து கூறிக்கொள். ஆனால் உனக்கான நல்லதை உனக்கு தகுந்த நேரத்தில், உனக்கு சாதகமான நிமிடத்தில் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். நாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் இல்லாத மனதோடு இரு. அப்பொழுது உன் வாழ்வில் நீ மிக பெரிய உயரத்தை எட்டி பிடிக்கலாம். உனக்கு தேவையான அனைத்தையும் வழங்கவே உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? யார் சுயநலமில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதை விட கேட்காமல் எல்லாமே கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு காட்டு பக்கத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்துகிட்டு வந்தார்கள். அதில் அண்ணன் தன்னோட தம்பியை எப்பொழுதும் கோவப்படுத்தி கொண்டும் அடித்து கொண்டே இருப்பான். தம்பி மீது சிறிதும் பாசமில்லாமல் இருப்பான் அந்த அண்ணன். தம்பிக்கு கொடுக்காமல் எல்லா பொருளையும் தானே வைத்துக்கொண்டு சுயநலமாக இருந்தான் அந்த அண்ணன். அண்ணன் எவ்வளவுதான் அவனுக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் தம்பி எப்பொழுதுமே அமைதியான சுபாவத்தோடு மிக அமைதியாகவே இருப்பான்.
ஒரு நாள் அந்த அண்ணன் காட்டுக்கு விறகு வெட்ட போனான். நிறைய விறகுகளை வெட்டினான். வெட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்தான் அந்த அண்ணன். உடனே அந்த தங்க ஆப்பிள் மரத்தை வெட்ட போனான். அப்பொழுது ஆப்பிள் மரம் பேசினது. அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியதும், மனிதனே, என்னை வெட்டாதே, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன் என்று அந்த மரம் அந்த விறகு வெட்ட வந்த அண்ணனிடம் கூறியது. பேராசை பிடித்த அந்த அண்ணன், தங்க ஆப்பிளை விட உன் மரத்தை வெட்டினால் எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி வெட்ட போனான் அந்த மரத்தை. கோபமான அந்த தங்க மரம் தங்க ஊசினால் அவனை குத்தினது. வலி தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்தான் அந்த அண்ணன். தன்னோட அண்ணன் வீட்டுக்கு வராததால் காட்டுக்கு போன அந்த தம்பி ஊசி குத்தி கீழே கிடந்த அண்ணனை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். அப்போ அந்த மரம் சொன்னது, நான் உனக்கு நிறைய தங்க ஆப்பிள் தருகிறேன், இவனை இங்கேயே விட்டுவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு போய்விடு என்று அந்த மரம் கூறியது. இதை கேட்ட தம்பி, எனக்கு என் அண்ணன்தான் வேண்டும் என்று மிக தீர்க்கமாக சொன்னான். எனக்கு தங்க ஆப்பிள் எதுவும் வேண்டாம் என்று மிக தீவிரமாக அவன் தம்பி சொன்னான். உடனே அந்த ஆப்பிள் மரம் ஆயிரக்கணக்கான தங்க ஆப்பிள்களை அந்த நல்ல மனம் படைத்த சுயநலமில்லாத அந்த தம்பிக்காக கொட்டியது அந்த ஆப்பிள் மரம். அப்பொழுது தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து தன் தம்பியிடம் மன்னிப்பு கேட்டான் அந்த அண்ணன். அந்த நிமிடம் அந்த ஆப்பிள் மரம் பேசத் துவங்கியது. இந்த உலகத்திலேயே சுயநலமில்லாமல் இருப்பவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும், கேட்காததும் நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய ஆப்பிள் உனக்கு கிடைத்துவிட்டது. இனியும் சுயநலமில்லாமல் உன்னுடைய தம்பி போல் எப்பொழுதும் சுயநலமில்லாமல் இரு என்று கூறி வழியமைத்து வைத்தது அந்த ஆப்பிள் மரம். வாழ்வில் தாம் மட்டும் முன்னேற வேண்டும், மற்றவர்கள் எப்படி போனால் என்ன என்று இருப்பதை விட நாமும் முன்னேற வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலமில்லாமல் கருதுபவர்களே இந்த வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்ட முடியும், பிரகாசமாக தன் வாழ்க்கையை வாழ முடியும். எப்பொழுதுமே சுயநலமில்லாமல் மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து கொண்டே இருக்கலாம். பொருளாலும் ஏதோ ஒரு செயலாலும் செய்ய முடியாவிட்டாலும் கூட அவர்கள் மனதிற்கு ஆறுதலாக 4 வார்த்தைகள் கூறுவதே மிகவும் நல்லது. மற்றவர்களுக்கு துன்பம் என்று வந்தால் ஓடோடி சென்று சுயநலமில்லாமல் உழைப்பவர்கள் இந்த வாழ்க்கையில் மிக சுலபமாக சிகரத்தை எட்டிவிடலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயித்து காட்டுவாய். உன் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக நிகழ்ந்து மங்களங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் சூழப்போகிறது. அதற்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வை அழகாக மீட்டெடுத்து பிரகாசிக்க வைக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை எதற்குமே கலங்காதே. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. அது மட்டுமல்லாமல் இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் உள்ள இம்மை மறுமை பொருட்கள் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏமாறி விடாதே. ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பதினால்தான் ஏமாற்றம் வருகிறது. எனவே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. ஏமாற்றத்தை மிக சுலபமாக தடுத்துவிடலாம். வருவது வரட்டும், போனது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையில் நீ சென்று கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்படாதது யார் நினைத்தாலும் உன்னிடம் வந்து சேர முடியாது. இதுதான் வாழ்க்கை. எது நடந்தாலும் உன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ உன் வாழ்வில் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். வெற்றி கனியை மிக எளிதாக பறித்து விடுவாய். இது நாள் வரை உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம்
வெகு விரைவில் தீர்ந்துவிடும். உனக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஆனந்த காற்றில் திக்குமுக்காடப் போகிறாய். உன் மனம் தேவையில்லாத விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறது. மனமே தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதில் நிம்மதி எப்படி இருக்கும்? நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சிக்கு அங்கே இடமேது? சந்தோஷத்திற்கு அங்கே இடமே இருக்காது. மனதில் முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாகவே மகிழ்ச்சி, சந்தோஷமும் ஆனந்தமும் வந்து குடிகொள்ளும் உன் மனதில்.